ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம் அப்பன் முருக பெருமான் அவரோட பக்தர்களை எப்பயுமே கைவிட்டதில்லை. அவர்களுக்கு இரவா புகழ தந்தருளக்கூடியவர் தான் நம் அப்பன் முருக பெருமான். அவரோட அந்த கருணையினால நமக்கு கிடைத்த பொக்கிஷமான திருப்புகழ் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் 321 இருந்து 325 வரைக்கும். அதற்கு முன்னாடி வயலூர் முருகன் கோவிலை பத்தின ஒரு சில பதிவு. திருச்சிராப்பள்ளிக்கு அருகுல இருக்கக்கூடியதுதான் வயலூர் முருகன் கோவில். குமார வயலூர் சுமார் 1200 வருடங்களுக்கு மேல் பழமையானது. சோழர்களால கட்டப்பட்ட இத்தலத்துல அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் வேளாள நாக்கில் ஓம் என்று எழுதி திருப்புகழ் பாட அருளியதாக வரலாறு கூறுகிறது. வயல்வெளிகளுக்கு நடுவே உள்ள இக்கோவில் ஆதிநாதர் சிவன் சுயம்புவாக தோன்றிய சிறப்புடையது. உறையுறை தலைநகராக கொண்டு ஆண்ட சோழ மன்னன் ஒரு முறை வேட்டையாட சென்ற போது வயல்வெளியில ஒரே கரும்புல 3 கணுக்கள் வளர்ந்திருப்பதை பார்த்தாரு. அதை வெட்டிய போது சுயம்புலிங்கம் ஆதிநாதர் தென்பட்டார். அந்த இடத்துல சோழர்கள் சிவன் மற்றும் முருகனுக்கு கோயில் கட்டினார்கள். நெல் வயல்கள் நிறைந்திருந்த இடமாக இருந்ததால இத்தலம் வயலூர் என பெயர் பெற்றது. இது ஆதி வயலூர், குமார வயலூர், வன்னி வயலூர் என பல பெயர்கள்ல அழைக்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் முருகன் அருளால் அருணகிரிநாதர் வயலூருக்கு வந்தபோது முருகன் நேரடி தரிசனம் தராமல் அசரீரி மூலம் வேளால் அவர் நாக்கில் ஓம் என்று எழுதி திருப்புகழ் பாட அருளினார். அருணகிரிநாதர் வயலூர் முருகப்பெருமானை போற்றி 18 பாடல்களை பாடியுள்ளார். இங்குள்ள மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்து ஈசனை பூஜை செய்வதாக ஐதீகம். இத்தலம் அருணகிரிநாதருக்கு முருகன் திருப்புகழ் பாட அருளிய தலமாக இருப்பதால் பக்தி இலக்கியத்தில் முக்கிய இடம் பெறுகிறது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்ம என்ன கேட்டாலும் அதை வாரி வழங்குவாரா, மறுப்பே இல்லாம. நம்ம முருகப்பெருமானும் தன் தாய் தந்தையை பூஜை செய்து பக்தர்களுக்கு அருளுவதாக ஒரு ஐதீகம். அவரோட அருள் எந்த அளவுக்கு இருக்கும்னா அருணகிரிநாதரோட அந்த இரவா புகழ் நமக்கு ஒரு சான்ற தருகிறது. இப்பொழுது நம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்க்கலாம். பாடல் 321. சலமலம் விட்ட தடம் பெருங்குடில் சகலவினை கொத்து இருந்திடும்படி சதிர உறுப்பு சமைந்து வந்த ஒரு தந்தை தாயும் தரவரு பொய்க்குள் கிடந்த கந்தலில் உறையும் உயிர்ப்பை சமன் துறந்து ஒரு தனியில் இழுக்கப்படும் தரங்கமும் வந்திடா முன் பல உருவத்தை பொருந்தி அன்று உயர்படியும் நெளிக்க படர்ந்தவன் கணப்பட மயில் புக்கு துறந்து கொண்டு இகழ் வென்றி வேளா பரிமளமிக்க சிவந்த நின்கழல் பழுது அற நல் சொல் தெரிந்து அன்போடு பகர்வது இனி சற்று உகந்து தந்திட வந்திடாயோ சிலையும் என பொன் சிலம்பை முன்கொடு சிவமயம் அற்றுத்திடம் குலைந்தவர் திரிபுரம் அத்தை சுடும் தினம் தரித்தின் கையாளி திருமகள் கச்சு பொருந்திடும் தனத்தெறிவை இரக்கத்துடன் பிறந்தவள் திசைகளில் ஒக்கப் படர்ந்து இடம் பொறுக்கின்ற ஞான கலைகள் அணை கொத்து அடர்ந்து வம்பு அலர் நதிக்குள் அகத்தில் பயந்து கம்பர் மெய் கருக இடத்தில் கலந்து இருந்தவள் கஞ்ச பாதம் கருணை மிகுத்து கசிந்த உளம் கோடு கருதும் அவருக்கு பதங்கள் தந்து அருள் கவுரி திருக்கொட்டு அமர்ந்த இந்திரர் தம்பிரானே. பாடலின் பொருள்: சலம் மலம் இவைகளை வெளியேற்றுகின்ற மிக பெரிய குடிசையில் எல்லா வினைகளும் ஒன்று சேர்ந்து அமையும்படி அழகாக பொருத்தப்பட்ட அவயவங்கள் சேர்ந்த மனக்கழிப்புடன் தந்தையும் தாயும் கலந்து அழிக்க உண்டாகின்ற பொய்யிலே கிடந்த கிழிப்பட்ட துணி போல் அழிந்து போகும் உடலில் இருக்கும் உயிரை யமன் ஓட்டி செலுத்தி ஒரு தனியான வகையில் இழுக்கும் மனக்கலக்கமும் வந்து கூடுவதற்கு முன் பலவித நிறங்களை பொருந்தியதும் அன்று போர்க்களத்தில் சிறந்த பூமியும் நெளியும்படியாக நடந்து சென்றதுமான வலிமை வாய்ந்த பீலிக்கண்களை உடைய தோகையை உடைய மயிலில் ஏறி அதனை செலுத்திச் சென்று போரினை வென்ற வேலனே, நறுமண மிகுந்து சிவந்த உனது திருவடியை எவ்வகை குற்றமும் இல்லாத நல்ல சொற்கள் கொண்டு அறிந்து அன்புடன் சொல்லும்படியான பாக்கியத்தை இனி சற்று நீ மகிழ்ந்து தந்து தவ வர மாட்டாயோ. வில் என்னும்படி பொன்மலையாகிய மேருவை சிவபெருமான் முன் கையில் கொண்டு சிவ வழிபாட்டை கைவிட்டவர்களும் தமது சக்தி குலைந்தவர்களும் ஆகிய அசுரர்களையும் திரிபுரங்களையும் எரித்த தினத்தில் அந்த வில்லை தாங்கிய திண்ணிய திருக்கரத்தை கொண்டவள்
அழகிய தேவி, கச்சு அணிந்த உள்ளத்தை கொண்ட மாது, கருணையுடன் தோன்றியவள், திசைகள் எல்லாவற்றிலும் வியாபித்து இடம் கொண்ட ஞான நூல்கள் உட்பட்ட திரண்ட கலை நூல்கள் அனைத்தையும் நிரம்ப கற்றவள். புது மலர்களை தன்னுள்ளே கொண்ட கம்பை நதிக்கரையில் காமாட்சி சிவனை வழிபடும் போது நதியின் வெள்ளத்தை கண்டு பயந்து ஏகாம்பரநாதருடைய சிவந்த உடல் கருநிறம் கொள்ளுமாறு அவருடைய இடப்பாகத்தில் கலந்திருந்தவள். தனது தாமரை திருவடியை அன்பு மேலிட்டு கனிந்த மனம் கொண்டு தியானிக்கும் அடியார்களுக்கு பதவிகளை தந்து அருளும் கௌரி அம்மையின் திருக்கோயிலில் காஞ்சிபுரத்தை குமரி கோட்டத்தில் அமர்ந்திருக்கும் இறைவா, தேவேந்திரனின் தலைவனே. பாடல் 322. தலை வளையத்து தரம் பெரும் பல புலவர் மதிக்க சிகண்டி குன்றெறி தரும் அயில் செச்சை புயம் கயங்குற வஞ்சியோடு தமனிய முத்துச் சதங்கை கிண்கிணி தழுவிய செக்கச் சிவந்த பங்கைய சரணமும் வைத்து பெரும் பிரபந்தம் விளம்பு கால புலவனென தத்து வந்தரன் தெரி தலைவனென தக்க அறஞ்செய்யுங் குண புருஷனென பொற்பதந்தருஞ் சனனம் பெறாதோ. பொறையனென பொய் பிரபஞ்சம் அஞ்சிய துறவனென திக்கியம்புகின்றது புதுமையள சிற்பரம் பொருந்துகை தந்திடாதோ. குலசைலத்து பிறந்த பெண்கொடி உலகடைய பெற்ற உந்தி அந்தனி குறைவர 32 அறம் புரிகின்ற பேதை குணத்தரி சக்கர பிரசண்ட சங்கரி கணபன ரத்ன புயங்க கங்கனி குவடு குனித்து புறஞ்சுடுஞ்சின வஞ்சி நீளி களபவி சித்திர சிகண்டி சுந்தரி கடிய விடத்தை பொதிந்த கந்தரி கருணை விழி கற்பகம் திகம்பரி எங்களாயி கருதிய பத்தர்கிறங்கும் அம்பிகை சுருதி துதிக்க படுந்திரியம்பகி கௌரி திருக்கொட்டமர்ந்த இந்திரர் தம்பிரானே. பாடலின் பொருள். முதல் வகுப்பில் வைக்கத்தக்க தகுதி பெற்ற புலவர்கள் போற்றி துதிக்கும் உனது மயிலையும் கிரௌஞ்ச மலையை பிளந்து எறிந்த உன் வேலையும் வெற்றி மாலையை புனைந்த உன் திருப்புயங்களையும் கயவஞ்சி தேவயானையையும் குரவஞ்சி வள்ளியையும் பொற்சங்கிலி முத்துச்சலங்கை கிண்கிணி ஆகியவை தழுவிய செக்கச் சிவந்த உனது சரணாம் புஜத்தையும் பாட்டுக்கு பொருளாக வைத்து பெரிய பாமாலைகளை பாடவல்ல கரிய மேகம் மழை பொழிவது போல பொழியும் புலவன் இவன் என்று சொல்லும்படியும் உண்மை ஞானம் உணர்ந்த தலைவன் இவன் என கூறும்படியும் தக்க தர்மங்களை செய்யும் குணவானனான சத்புருஷன் இவன் என்றும் உலகோர் கூறும்படியாக மேலான பதவியை தரும் பிறப்பை என் ஆத்மா பெறாதோ. இவன் பொறுமைசாலி என்றும் இந்த பொய்யுலகை கண்டு அஞ்சும் துறவி என்றும் எல்லா திசைகளிலும் உள்ளோர் அடியேனை கூறுவது ஆச்சரியம் இல்லை. அறிவுக்கும் மேலான பதத்தில் சேரும் பேச்சை உன் திருவருள் தந்திடாதோ. சிறந்த மலையாகிய இமயமலைக்கு பிறந்த கொடி போன்றவள், உலகம் முழுவதையும் ஈன்றெடுத்த திருவயிற்றை உடையவள், அழகிய தட்பத்தை காருண்யத்தை உடையவள், குறைவில்லாமல் 32 அறங்களையும் முறையே புரியும் பாலாம்பிகை, நற்குணங்களை தரித்தவள், மந்திர யந்திரத்தில் வீரத்துடன் வீற்றிருக்கும் சங்கரி, கூட்டமான படங்களையும் ரத்தினங்களையும் உள்ள சர்ப்பங்களையும் கைகளில் வளைகளாக தரித்தவள், மேருமலையை வில்லாக வளைத்து திரிபுரத்தை சினத்துடன் எரித்த வஞ்சிக்கொடி போன்றவள், நீல நிறத்தினள், தோகை மயிலின் அழகிய சாயலை உடையவள், பேரழகி, கொடிய விஷத்தை கழுத்திலே பொதிந்தவள், கருணை பொழியும் விழிகளை உடையவள், கேட்டவரம் நல்கும் கற்பகத்தரு திசைகளையே ஆடைகளாய் உடைய எங்கள் தாய், அவளை நினைத்த பக்தர்களுக்கு கருணை புரியும் அம்பிகை, வேதங்களால் போற்றப்படும் முக்கண்களை சூரியன் சந்திரன் அக்னி உடையவள், இத்தனை பெருமைகளை உடைய கௌரியாகிய காமாட்சியின் கோயிலாகிய திருக்கோட்டத்தில் காஞ்சிபுரத்தில் வீற்றிருப்போனே, தேவர்களுக்கெல்லாம் தலைவர்களான இந்திரர்கள் வணங்கும் பெருமாளே. பாடல் 323. இதத்து பற்று இதழ் துப்பு அற்று இருள் பொக்க கருத்து இட்டத்து இயக்கத்தில் தியக்கு உற்று சுழலாதே. எழுப்பு சுக்கிலம் கத்தம் தடி தொக்கு கடத்தை பெற்று எடுத்து பற்று அடுத்த தற்பத்து உழலாதே. சுதத்த தத் சதத்து அத்தம் பதத்தற்கு உற்றவற்றை சொல் துவக்கில் பட்டு அவத்தை பட்டு அயராதே. துணை செப்பத்து அலர்கொத்து உற்பளம் செச்சை தொடைப்பத்தி கடப்பம் பொற்கழல் செப்பித் தொழுவேனோ. கொதித்து குத்திர கொக்கை சதித்து பற்றி கைக்குள் பொற்குளத்தை குத்திரத்தை குத்திய வேளா. குரத்தத்தைக்கு அறத்து அத்திக்கு முத்த அத்தத்து ஒக்கு இக்கு குளத்துக்கு குக்குடர் கொற்ற குடியோனே. கதம் சுத்த சுதை சித்திரம் கழிற்று கொற்றவர்க்கு கற்பக சொற்கப்புற பொறுப்பை புரிவோனே. கடுக்கை கண் செவி கற்றை சடைப்பக்க கொடி கற்பு கடல் கச்சிப்பதி சொக்க பெருமாளே.
பாடலின் பொருள்: இன்பத்துடன் பற்றுகின்ற வாயிதழில் நுகர்ச்சியை நீங்கி துன்பம் தரும் அஞ்சகமான எண்ணங்களில் விருப்பம் வைத்ததனால் மயக்கம் அடைந்து நான் சுழற்சி உறாமல் எலும்பு, இந்திரியம், மலச்சேறு, தசை, தோல் இவை கூடிய பானையாகிய உடம்பை அடைந்து பாசம் சேர்ந்துள்ள பாவ நிலையில் அலைச்சல் உறாமல் அந்த சத்தத்துக்கும் சுத்தமான அர்த்தத்தை விசாரிக்கும் பத ஆராய்ச்சி செய்வோருக்கு அந்த தொனியின் உள்ளர்த்தத்தை எடுத்துச் சொல்லும் தொடர்பிலே சிக்குண்டு வேதனைப்பட்டு சொல் ஆராய்ச்சியால் சோர்வு உறாமல் இவற்றை எல்லாம் தவிர்த்து செம்மையான தன்மை சேர்ந்த பூங்கொத்துகளும் நீளோர் பழமலர் வெற்றி பூ இவைகளால் ஆகிய மாலைகளின் வரிசைகளும் கடம்ப மலரும் கொண்ட அழகிய உனது திருவடியை புகழ்ந்து தொழ மாட்டேனோ? கோபம் கொண்டு வஞ்சகம் உள்ள மாமரமாகி நின்ற சூரனை அழித்து தன் வசப்படுத்தி அவனது இரு கூறுகளான மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் கொண்டு பொன்மயமான குலகிரி கிரௌஞ்ச மலையையும் அதன் வஞ்சக நிலையையும் குத்தி அழித்த வேளனே, குறவர் குலக்கிளியாகிய வள்ளியினுடையவும் கற்பியல் அறநெறியில் நின்ற தேவயானையுடனையும் முத்தாபரணம் அணிந்த தோள்களின் அழகுக்கு ஒப்பாகும் கரும்புக்கும் ஒத்த குலமாகிய மூங்கில் காம்பையுடைய கோழியின் வீரக்கொடியை உடையவனே, கோபத்தையும் சுத்தமான வெண்மை நிறத்தையும் அழகையும் கொண்ட ஐராவதம் என்னும் யானைக்கு தலைவனான இந்திரனுக்கு கேட்டதை தரும் கற்பக மரங்கள் உள்ள சொர்க்கலோக சிறப்பை மீட்டு தந்து உதவி புரிந்தவனே, கொன்றையும் பாம்பும் அணிந்த திரண்ட சடையை உடைய சிவபெருமானது பாகத்து அமர்ந்த கொடி அணையவளும் கற்பு கடலானவளும் ஆகிய உமாதேவி வீற்றிருக்கும் காஞ்சி திருநகரில் அமர்ந்த அழகிய பெருமாளே. பாடல் 324. எனக்கு சற்று உனக்கு சற்றென கத்து அத்தவர்க்கு இச்சை பொருட்பொர் தட்டு இடு இக்கைக்கு குடில் மாயம் என கட்டைக்கு இடை பட்டிட்டு அணர் சுட்டிட்டு அடக்கைக்கு பிறக்கைக்கு தளத்திற்புக்கு இடியாமுன் திணைக்கொட் சித்திர கொச்சை குற தத்தை தனத்தை பொற்பெற செச்சை புயத்து ஒப்பித்து அணிவோனே, செருக்கிச் சற்று உருக்கிச் சொற்பிரட்ட துட்டரைத்த பித் திரள் தப்பி களர் செப்ப திரள் தாராய் பனைக்கை கொக்கனை தட்டு படக்குத்தி படச்சற்ப பணத்துட்க கடலத்துட்க பொறும் வேளா பரப்பற்று சுருக்கற்று பதைப்பற்று திகைப்பற்று பழிப்ப பத்தருக்கு ஒப்பித்தருள் வாழ்வே, கனிக்கு திக்கணைத்து சுற்றிட பச்சை கண பட்சிக்கு இடைப்புக்கு களிப்புக்கு திரிவோனே, களிக்கு ஒப்பிற் சளிப்பற்று கதிக்கு ஒத்திட்டு எழு சத்திக்கடற் கச்சிப்பதி சொக்கப் பெருமாளே. பாடலின் பொருள்: எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் என்று கூச்சலிடுகின்ற அந்த விளைமாதர்களுக்கு விரும்பும் பொருளை தங்கத்தட்டில் வைத்து தருகின்ற ஆபத்தை கொண்ட இந்த உடம்பு உயிர் மாயமாய் மறைந்ததும் விறகு கட்டைகளுக்கு இடையிலே வைக்கப்பட்டு நெருப்பால் சுடப்பட்டு மறைந்து போவதற்கும் மீண்டும் உயிர் பிறப்பதற்கும் இந்த உலகில் புகுந்து அழிந்து போவதற்கும் முன்னரே பின்தொடர்கிறது. திணைப்புணத்தில் அழகிய மழலை மொழி பேசும் குறப்பெண்ணாகிய கிளி போன்ற வள்ளியின் உள்ளத்தை அழகு பெற உன் வெற்றி மாலை அணிந்த புயத்தில் ஏற்றுக்கொண்டு தழுவுவோனே, முன் தொடர்ச்சி அகந்தை கொண்டு சற்று கோபித்து பேசுபவர்களும் நன்னெறியிலிருந்து தவறியவர்களுமான துஷ்டர்களிடமிருந்து தப்பி அந்த கூட்டத்தினை நின்று விலகி உன் திருவடியை புகழும் ஆற்றலை தந்தருள்வாயாக. பனைமரம் போன்ற தும்பிக்கை உடையவனும் கொக்கு போன்று காத்திருந்து தாக்கும் குணத்தை உடையவனுமான தாரகாசுரனை தடைபட்டு அழியுமாறு வேலினால் குத்தி அவன் இறந்து படவும் ஆதிசேஷனின் 1000 படமுடிகள் அஞ்சிடவும் கடல் அஞ்சிடவும் போர் செய்த வேலனே, பேராசையின்றி லோபத்தனமின்றி நடுக்கமின்றி மயக்கம் ஒழிந்து இத்தகைய நலன்கள் உண்டாகும்படியாக அடியார்களுக்கு ஏற்படுத்தி தந்து அருள் புரியும் செல்வமே, சிவபெருமானிடமிருந்து கனி பெறுவதற்காக திக்குகள் யாவும் படர்ந்த உலகத்தை சுற்ற பச்சை நிறமுள்ள பெருமை வாய்ந்த பக்ஷியாகும் மயிலின் மீது ஏறி அமர்ந்து மகிழ்ச்சியுடன் வளம் வந்தவனே, இந்த கலியுகத்தில் நிகரில்லாத தெய்வமாய் நின்று கொஞ்சவும் சலிக்காது மோட்ச இன்பத்தை தர ஒப்புக்கொண்டவனே, எழில்மிகு சக்தியாகிய காமாட்சி தேவி எழுந்தருளியுள்ள கடல் போல் எப்போதும் ஓம் என்று ஒலிக்கும் கச்சிப்பதியாகிய காஞ்சிபுரத்தில் வாழும் அழகிய பெருமாளே. பாடல் 325. இறைச்சி பற்று ரத்தத்து இட்டு இச்சைக்கு ஒக்க பரப்பப்பட்டு எழுப்பு கட்டளை சுற்றி சுவர் கோழி எடுத்து செப்பு என கட்டி புதுக்கு புத்து அகத்தில் புக்கு எனக்கு சற்று உனக்கு சற்று எனும் ஆசை சிறைக்கு ஒத்து இப்பிறப்பில் பட்டு உறக்கம் சொப்பனத்து உற்று திகைக்கப்பட்டு அவத்தைப்பட்டு உழலாது உன் திரு பத்ம திறத்தை பற்றுகைக்கு சித்திரத்தை சொல் திதம் கொற்ற புகழ் செப்பித் திரிவோனே, பிறை செக்கர் புரைக்கு ஒத்து சடைப்பச்சை கொடிக்கு இச்சை பிறக்குற்ற திருப்பக்க சிவநாதர் பெருக்கு அப்பு அத்தடக்கை கற்பக தொப்பை கணத்துக்கு பிரசித்தி கொடி கொடியோனே, குக்கட கொடியோனே,
பறை கொட்டி களைச்சு உற்ற குரல் செக்கன் கணத்திற்கு பழிக்கு பச்சுடல் குத்தி பகிர் வேளா பணம் பத்தி கணத்துத்தி படுக்கை கச்சப்பத்து இச்சை படு கச்சிப்பதி சொக்கப் பெருமாளே. பாடலின் பொருள்: மாமிசத்துடன் அதை பற்றியுள்ள இரத்தத்தை சேர்த்து அந்த இரத்தம் பொருந்துவதற்கு தக்கவாறு உடலிலே பரப்பி வைத்து எலும்பு சட்டத்தை சுற்றிலும் தோல் என்ற சுவரை வகுத்து எடுத்து ஒரு பாத்திரமாக ஏற்படுத்தி அலங்கரித்த புதிய வீட்டில் புகுந்து, அதாவது உடல் எடுத்து பிறந்து எனக்கு கொஞ்சம் வேண்டும் உனக்கும் சற்று வேண்டும் என்ற ஆசை எனப்படும் சிறைச்சாலையில் இருக்க சம்மதித்து இந்த பிறப்பை அடைந்து தூக்கம் கனவு இவைகளை அடைந்து மயக்கம் உற்று வேதனை அனுபவித்து தெரியாமல் உனது தாமரை திருவடிகளின் சார்பை பற்றி உய்வதற்கு உன் அழகை வெளிப்படுத்தும் சொற்களால் உனது நிலைத்த வீர திருப்புகழை சொல்லித் திரிய மாட்டேனோ? பெருமையும் செந்நிறமும் கொண்ட பிறைக்கு தலையில் இடம் தந்தது போல பின்னிய கூந்தலை கொண்ட பச்சை நிறத்தாலான கொடி போன்ற பார்வதிக்கு ஆசை பிறப்பதற்கு தக்க அழகிய இடப்பாகத்தை தந்துள்ள சிவபெருமானுடைய சடையிலிருந்து பெருகுகின்ற கங்கைக்கும் அந்த பெரும் துதிக்கையை உடைய விநாயகரை போல பெரிய வயிற்றை உடைய பூதகணங்களுக்கும் நன்கு தெரிந்தவனே, உயரமான கோழிக்கொடியை உடையவனே, பறைவாதியங்களை முழக்கி களைப்பு அடைந்துள்ள சிவந்த கண்களை உடைய குள்ள பூத கூட்டங்களின் உணவுக்கு அசுரர்களின் பசிய உடலை குத்தி பகிர்ந்தளித்த வேலனே, படங்களின் வரிசையையும் நெருங்கிய புள்ளிகளையும் உடைய ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட ஆமை உரு எடுத்த திருமால் ஆசைப்பட்ட இடமான கச்சி நகரில் காஞ்சிபுரத்தில் உறையும் அழகிய பெருமாளே. வயலூர் முருகனை வழிபட்டு இரவா புகழை பெற்றார் அருணகிரிநாதர் என்ற ஒன்று போதும் இந்த தலத்தின் பெருமைக்கு சான்று. நாமும் வயலூர் முருகனையும் காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் காமாட்சி அம்மனின் புதல்வனான முருகப்பெருமானையும் நாம் மனதார வழிபடுவோம். நம் வாழ்வில் நன்மை மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை நாம் அறவழியில் நடத்துவோம். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.